இது உன்னோட வேலையா? கார்த்திக் சாரும் இதேதான்க்கா சொன்னாரு. ஐயோ, இந்த கார்த்திக் ஏன் இப்படி இருக்காருன்னே தெரியல. இவ்வளவு நாள் உன்னை புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் அவருக்கு பத்தாதா? அவர் சொல்லலனாலும் நானே சொல்லிருப்பேன்க்கா. என்ன தீபா அது? எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கூடி வந்துச்சு. ஏற்கனவே 2 தடவை ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடாகி அது நடக்கல. அது நடக்கலங்கிறத விட நடக்க விடலங்கிறது தான் உண்மை. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? ஏன் இப்படி ஒரு முடிவு? பிரச்சனை இன்னும் முடியலக்கா. அத்தைக்கு என் மேல இருந்த எண்ணத்தை இன்னும் மாத்திக்கவே இல்ல. நேத்து அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? நீதான் கார்த்தியோட பொண்டாட்டி, அதுல இனி எந்த மாற்றமும் இல்ல. ஆனா என்னால உன்னை மருமகளா ஏத்துக்க முடியாது. நான் எப்படி இருந்தா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன் அத்தை. நீ அழகுலயும் சரி, அறிவிலையும் சரி, என் பையனுக்கு ஏத்த பொண்ணு இல்ல. உன் குடும்பம் எங்க அந்தஸ்துக்கு ஏத்த குடும்பமும் இல்ல. நீ ஜெயிச்சுட்ட, நான் தோத்துட்டேன்னு இருக்கட்டும். இப்படி ஒரு எண்ணத்தை அவங்க என் மேல வச்சிருக்கும் போது நான் எப்படிக்கா, என்னால எப்படி சந்தோஷமா தாம்பத்தியத்துல ஈடுபட முடியும்? அத்தை மனசு மாறி என்ன மருமகளா ஏத்துக்கிற வரைக்கும் நான் என் முடிவுல இருந்து மாற மாட்டேன்க்கா. ஐயோ, எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியல தீபா. ஆனா எனக்கெல்லாம் இப்படி ஒரு விஷயத்த அத்தை பண்ணிருந்தாங்கன்னா என் புருஷன் சப்போர்ட் இருந்தா போதும்னு தான் நான் யோசிப்பேன். என்கிட்ட கேட்டா நீ அத்தைக்காக யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க தேவையே இல்ல. 1 வருஷத்துல ஒரு குட்டி கார்த்திய பெத்து கொடுத்துட்டா தானா உன்னை ஏத்துக்க போறாங்க. பிறக்கிறது குட்டி கார்த்திகா இல்லாம குட்டி தீபாவா இருந்துட்டா என்ன மாதிரி பிறந்துருச்சுன்னா என் மேல இருக்கிற வெறுப்பு அந்த குழந்தைக்கும் தானே போகும். அதெல்லாம் நானும் யோசிப்பேன்ல. அத்தை முதல்ல என்ன புரிஞ்சுக்கிட்டு மனசார ஏத்துக்கிட்டாதான்க்கா எல்லாமே சரியா வரும். இதெல்லாம் என்னால கார்த்திக் சார் கிட்ட சொல்ல முடியாது. வேற என்ன காரணம் சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்ட வேண்டான்னு சொல்றதுன்னு புரியாம இருந்தேன். நல்ல வேளை அவரே என்கிட்ட நாம புரிஞ்சுக்கிட்ட பின்னாடி மத்ததெல்லாம் பாத்துக்கலான்னு சொல்லிட்டாரு. என்ன ஃப்ரீயாக்கி விட்டுட்டாருக்கா. அக்கா, இத உங்களுக்குள்ளேயே வச்சுக்குவீங்கன்னு நம்பிக்கையில தான் சொன்னேன். பாத்துக்கோங்கக்கா. சரி சரிக்கா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். தீபா இரு. திரும்ப இப்ப போ. கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்த மாதிரி அவங்களுக்கும் சந்தேகம் வந்து கேட்டா அப்புறம் அவங்களுக்கும் கஷ்டம், உனக்கும் கஷ்டம். அதுக்குதான் கழிச்சு விட்டேன். இப்ப போ. யார் அது? ஏங்க நில்லுங்க. பல்லவிங்கிற ஒரு ஏழை பொண்ணோட ஆடுற டேலண்ட் எங்க அம்மாக்கு யதார்த்தமா தெரிஞ்சது. அந்த பல்லவியோட வறுமைய எங்களுக்கு ஃபேவரா யூஸ் பண்ணிக்க நினைச்ச எங்க அம்மா இப்படி பண்ணிட்டாங்க சார். ஹலோ ஹலோ பல்லவிங்களா? சொல்லுங்க சார். ரூபஸ்ரீ மேடம் உங்க நம்பரை கொடுத்து நீங்க கால் பண்ணுவீங்கன்னு சொல்லிருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் சார்.
இப்போ பாட்டு முக்கியம் இல்ல, உன் குரலை நாங்க கேட்கணும், அவ்வளவுதான். ஏதாச்சும் பாடு. இன்னொரு நாள் நான் கண்டிப்பா பாடுறேன். அண்ணி விடுங்களேன், அவங்களையும் கஷ்டப்படுத்துறீங்க. சரி, இன்னொரு நாள். நானே உங்க வீட்ல வந்து கச்சேரி பண்றேன். இல்ல இல்ல, நீ வர வேண்டாம். நீ வரனா அதுக்கு நிறைய முன்னேற்பாடுகள்லாம் தேவைப்படும். எதுக்கு அதெல்லாம்? அதனால திடீர்னு நாங்க சர்ப்ரைஸா ஒரு நாள் உங்க வீட்டுக்கு வரோம், அப்ப நீ பாடு. அண்ணி ஐயோ, மீனாட்சி அக்கா என்ன சொன்னாங்கன்னு தெரியலையே. என்னங்க, நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, அப்ப நான் தான் உளறிட்டேனா? தீபா, என்ன நடக்குதுங்க? சார், ஐயோ கார்த்தி, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதும் நீங்க தீபா கிட்ட சொல்லிருப்பீங்கல்ல. இவ்வளவு பெரிய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டும் தீபா ஏன் என்கிட்ட சொல்லலன்னு தோணுச்சு. அதான் இவனை பார்த்ததுமே ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலன்னு கேட்டேன். புரியல. உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க முதல்ல தெரிஞ்சதை ஏன் மறைச்சிங்க, அத சொல்லுங்க. என்னால அதே ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க முடியல. ஏன் இப்படி பண்ணீங்க? இல்ல கார்த்தி, எனக்கு டவுட்டா இருந்துச்சுன்னு தானே சொன்னேன். ஆனா கன்ஃபார்மா தெரியாது கார்த்தி. இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் என் டவுட் சரிதான்னு தோணுச்சு. கடவுளே, பாவம் மீனாட்சி அக்கா எனக்காக பொய் சொல்லிட்டு இருக்காங்களே. ச்சே, இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. சரிங்க நீ டவுட்னு சொன்னீங்கல்ல, என்ன டவுட் வந்துச்சு? அது ரூபஸ்ரீ பாடினப்போ சவுண்ட் வேற எங்க இருந்தோ கேக்குற மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் அவகிட்ட ஏதாவது 2 லைன் பாடுன்னு எப்ப கேட்டாலுமே ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி மழுப்பிட்டே இருந்தா. அன்னைக்கு நம்ம கார்ல போனப்ப கூட அப்படிதானே பண்ணா. அதெல்லாம் வச்சுதான் எனக்கு ஸ்டார்டிங்ல டவுட் வந்துச்சு. கரெக்ட் தான். என்கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி மழுப்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்படி எல்லாம் மனுஷங்க இருந்தாங்கன்னா யாரு உண்மையா இருக்காங்க யாரு பொய்யா இருக்காங்கன்னு எப்படிங்க தெரியும்? இப்படி ஒருத்தர் நம்பி பழக முடியும்? சரிங்க நீ ரூபஸ்ரீ பாடலன்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுல, அவங்களுக்கு பதிலா வேற யாரு பாடியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சா? அண்ணி, உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியலனாலும் பரவாயில்ல, யார் மேலேயாவது கெஸ் இருந்தா கூட சொல்லுங்க. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு எல்லாரும் முன்னாடி அவதான் பாடுறான்னு தெரிய வைக்கணும். உங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கா? ஐயோ, பிரஷர் தாங்காம உண்மையா சொல்லிடுவாங்க போல இருக்கே. சொல்லுங்க நீ, யார் மேலேயாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? அக்கா, பல்லவின்னு யாரையாச்சும் உங்களுக்கு தெரியுமா? பல்லவியா? ஆமாக்கா. கார்த்திக் சார், கார்த்திக் சார். வரேன் சார். சொல்லுங்க தீபா. டிஸ்டர்ப் பண்றதுக்கு ரொம்ப சாரி சார். ஏங்க இப்படி இருக்கீங்க? என்ன சார்? இந்த தேங்க்ஸ் சாரி எல்லாம் இல்லாம உங்களால பேசவே முடியாதா? இல்ல சார், இந்த டைம்ல வந்து கதவு தட்டிட்டு இருக்கேன்ல, அதான். சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. சார், என் ரூம் லாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். லாக் ஆயிருக்கா? ஆமா சார், யாரு லாக் பண்ணாங்கன்னு தெரியல, கீயும் எங்க இருக்குன்னு தெரியல. சரி, மீனாட்சி அக்கா கிட்ட கேட்கலான்னு நான் அவங்க ரூமுக்கு போனேன். அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு யோசிச்சேன். அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன். நீங்க இந்த ரூம்ல இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும், அப்புறம் எப்படி லாக் பண்ணுவாங்க? தெரியல சார். ரூமை லாக் பண்ணி வைக்கிறதால என்ன சார் பண்ண முடியும்? ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் தான் கோயிலுக்கு கிளம்பும் போது ஏதோ அவசரத்துல லாக் பண்ணிட்டேனோன்னு குழப்பமா இருக்கு சார்.
ஹேர் பின் இருந்தா கொடுங்க. ஆ. வேலைக்கு ஆகும். ஹேமர் மாதிரி எதனா இருந்துச்சுன்னா உடச்சு திறந்துடலாம். ஹேமரா? அதெல்லாம் வேண்டாம் சார். சத்தம் கேட்கும், எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் ஆகும். சத்தம்லாம் வராம நான் பாத்துப்பேங்க. சரி நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். இல்ல சார், நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ம். தீபா, கதவு திறந்தாச்சு, வாங்க. எப்படி சார் திறந்தீங்க? இதோ ஏர் பின் வச்சு தான் ட்ரை பண்ணேன், ஓபன் ஆயிடுச்சு. நல்ல. லாக் பண்ணவங்க கிட்ட தான் நாங்க சாவி இருக்கோம். ஏங்க அப்படி பாக்குறீங்க? நீங்க இனிமேல் இந்த ரூம்லயே தங்கிக்கங்க. எப்ப சார் இதெல்லாம் பண்ணீங்க? கோவில்ல என்ன டிராப் பண்ணிட்டு ஏதோ அவசர வேலைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தான் வந்தீங்களா? நிஜமா எதிர்பார்க்கவே இல்லை சார். ஏன் சார் திடீர்னு இந்த மாதிரி சர்ப்ரைஸ்? நான் அன்னைக்கு உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நம்ம இன்னும் பேசி பழகி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போலான்னு சொன்னால. நான் இந்த ரூம்லயும் நீங்க அந்த ரூம்லயே இருந்தீங்கன்னா எப்படிங்க பேசி பழகி புரிஞ்சுக்க முடியும்? நான் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாம் தான் சொன்னேன். அதுக்கு ஒரே ரூம்ல நம்ம இருக்க கூடாதுன்னு அர்த்தம் இல்லையா? என்ன சிதிப்பா, வேர்க்குதா? பேசி வேணா டெம்பரேச்சர் குறைச்சிருவா. சார் ரொம்ப குளிருது சார். ஓஹோ, குளிருதா? கீழே தரையெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஏசி ஆஃப் பண்ணிடுவா? வேண்டாம் சார், ஏசி இல்லாம உங்களால தூங்க முடியாதுல்ல. நான் பழகிக்கிறேன். ஏங்க, யார் தரையில படுத்தாலும் குளிர் தாங்க செய்யும். பெட்ல வார்மா இருக்கும், ஒழுங்கா மேல வந்து படுங்க. என் கண்ணே பரவசம், என் கைகள் அவன் வசம். நான் பரமேஸ்வரி பேசுறேம்மா. அம்மா, நல்லா இருக்கியாம்மா? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ஜமீன்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்க என் பேர பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க?
மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. இப்ப நான் எதுக்கு போன் பண்ணிருக்கேன்னு தெரியுமில? ஒவ்வொரு நவராத்திரி வரும்போதும் உங்க போனுக்காக தானமா காத்துட்டு இருப்பேன். நீங்க தான் 2 வருஷமா என்கிட்ட பேசாம ஒதுக்கி வச்ச மாதிரி பண்ணிட்டீங்களேம்மா. நான் மட்டும் என்ன, உன்னை பார்க்காம இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா? என்னமோ நான் தான் என் மக வைத்து பேரனையும் மகன் வைத்து பேத்தியையும் ஜோடி சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நீ என்னடான்னா என்னமோ சீமையிலேயே இல்லாத அழகி கடிச்சிட்டான்னு கூட பிறந்த தம்பியோட மகளையே தட்டி கழிச்சிட்ட. அந்த கோவம் தான் எனக்கு. ஹலோ. சொல்லுங்கம்மா. சரி, எதுக்கு பழசையெல்லாம் பேசணும்? ஒருத்தரோட ஒருத்தர் மனசு சங்கடப்படணும். இந்த வருஷம் நவராத்திரிய நீங்க எல்லாரும் இங்க வந்து ஒன்னா இருந்து கொண்டாடணும், சரியா? என்ன அமைதியா இருக்க? அம்மா, தம்பியும் வரானா? என்னது, அவன் வராம எப்படி? ஏன், அவன் ஏதாவது சொல்லுவான்னு யோசிக்கிறியா? அவன் வந்தா நான் பாத்துக்கிறேன். எனக்கு என் பிள்ளைங்களையும் பேர பிள்ளைங்களையும் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவங்களோட சேர்ந்து இந்த நவராத்திரிய கொண்டாடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வருஷம் வைர நெக்லஸ் நீங்க ஜெயிச்சு வாங்கிக்கிட்டு போகணும். அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் இங்க பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்த உன் பிள்ளைங்க கிட்டயும் மருமகிட்டையும் சொல்லி கூட்டிகிட்டு வா. என்ன அமைதியா இருக்க? கூட்டிட்டு வந்துருவல்ல? சரிம்மா, வந்துடுறேம்மா. அப்பா பக்கத்துல இருக்காராமா? அவரு வடநாட்டுல ஏதோ சிவன் கோயில்ல கும்பாபிஷேகமா, அதுக்கு போயிருக்காரு. என்னையும் கூப்பிட்டாரு, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். சரி, நான் வர்றதுக்குள்ள நீ நவராத்திரிக்கு ஏற்பாடெல்லாம் செஞ்சு வைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப என்னடனா அவர் வர்றதுக்கு 2 வாரத்துக்கு ஆகும்னு சொல்றாரு. உங்க அப்பா வரும்போது வரட்டும், நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு இங்க வந்து சேர். இப்போ நான் எப்படி அசிங்கப்பட்டு தான் வர வேண்டியதா இருக்கும். அம்மா கிட்ட வேற நான் வரேன்னு சொல்லிட்டேன். போகலைனாலும் கோச்சுக்கிட்டு திரும்ப என்கிட்ட பேசாம இருந்துருவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம். நீங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது. நம்ம கண்டிப்பா பாட்டி வீட்டுக்கு போகணுமா? நானும் தீபாவும் பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். சரிப்பா, நீயே சொல்லும்போது நான் மாட்டேன்னா சொல்ல போறேன். அப்ப எல்லாரும் பேக் பண்ண ஆரம்பிச்சலாமாமா? சரி, நீங்க மத்த ஏற்பாடெல்லாம் பாருங்க. சரிங்க அத்தை. தீபா, நம்மளோட ட்ரெஸ் எல்லாம் கூட பேக் பண்ணி வச்சிருங்க. சரிங்க சார். ஆமாமா, பேக் பண்ணி வை. அங்க தாண்டி உனக்கு கச்சேரியே இருக்கு. ஹலோ. அப்படியா? சரி, நான் உடனே வரேன். நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சார், சாப்பிட்டுட்டு போலாம்ல? இல்ல, சின்ன வேலை தான், ஒரு 1/2 hourல வந்துடுவேன். நீங்க போய் சாப்பிடுங்க, வரேன். ஏங்க, நீங்க பேசுங்க. நான் வேண்டான்னு சொல்லல. அதுக்காக வீட்டுக்கு வந்தவங்கள இப்படியே நிக்க வச்சு பேசிட்டு இருப்பீங்க? இது நல்லாவா இருக்கு? யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதைத்தான் கொடுக்க முடியும். மா, நம்ம கிளம்பலாம், வாங்கம்மா. இருப்பா, அவன் சொல்லிட்டானா நம்ம போயிடணுமா? இது எனக்கும் எல்லா உரிமையும் இருக்கிற வீடு. ஏதோ ஆதங்கத்துல பேசுறான்னு கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். இல்லன்னா இவன் பேச்செல்லாம் நான் எதுக்கு கேட்கணும்? என்ன
வந்ததுல இருந்து உரிமை உரிமைன்னு பேசிட்டு இருக்க. முதல்ல உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் தான் வர சொன்னேன். என்னம்மா நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிற? வீட்டுக்கு வந்தவங்கள வாசலே நிக்க வச்சு பேசுறதா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னம்மா உன் மக பேசிட்டு போனதெல்லாம் மறந்துருச்சா? நான் எதையும் மறக்கல, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. இத்தனை வருஷமும் நீ கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் மகளை தள்ளி வச்ச மாதிரி நடிச்சேன். ஏண்டா அவ உன்னை மட்டுமா பேசிட்டு போனா? நான் அவ்வளவு தூரம் பேசுறேன், என்னையே எடுத்திருந்து பேசிட்டு போனால. என்னைக்குமே பேசாதவ அன்னைக்கு அவ அப்படி பேசினான்னா ஏன் பேசினான்னு அவ கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அவளுக்கு அவ மகன் கல்யாணத்தை பத்தின ஆசை பெருசா நடத்தணும்னு நினைச்சிருக்கா. நாம ஆசைப்பட்டோம்ல, அதே மாதிரிதான் அவ புள்ள கல்யாணத்தை பத்தி அவ ஆசைப்பட்டிருக்கா. அது எப்படி நாம தப்புன்னு எடுத்துக்கிறது? இப்ப கார்த்திக்கு கல்யாணமும் நடந்துருச்சு. இனிமே அத பத்தி எல்லாம் பேசக்கூடாது. அவளோட திறமை என்ன, குணம் என்னன்னு உனக்கு தெரியுமா? என் பையனுக்கு நானா தேடி இருந்தா கூட இப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்காது. வேற வழி இல்லாம ஏத்துக்கிட்டு இதுல சப்பக்கிட்டு வேறையா உனக்கு? அக்கா, நடந்ததெல்லாம் எங்களுக்கும் தெரியும். அப்பா எல்லாத்தையும் சொன்னாரு. நீ விட்டு கொடுக்காம பேசிட்டா மட்டும் உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கா? சும்மா இருக்கா? அம்மா, இதுக்காகவா எங்களை வர சொன்னீங்க? சரவணா, நடந்தது எதை பத்தி பேசக்கூடாது நான் சொல்லிருக்கேனா இல்லையா? மறுபடியும் எதுக்கு அதையே பேசிட்டு இருக்க? யார் யாருக்கு எங்கெங்க அமையணும்னு இருக்கோ அங்கதான் அமையும். என் பேத்திக்கு என்ன குறைச்சு? வேற ஒரு மாப்பிள்ள அமையாமலா போயிடும்? ஏன்? போன வாரம் கூட தான் பனையூர் ஜமீன்ல இருந்து வந்து கேட்டாங்க. நான் என்ன மாப்பிள்ள கிடைக்காம பேசிட்டு இருக்கேன்? சின்ன வயசுல இருந்து என் பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்துட்டுமே, அதுதான் கஷ்டமா இருக்கு. உங்க மகளோட எதிர்பார்ப்பு இவ்வளவு பெருசா இருக்குன்னு தெரியலமா. இப்ப புரிஞ்சிருச்சு. இதுக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடிஞ்சிருக்காதுதான். இப்படி ஒரு புளிய கொம்ப புடிச்சிட்டு வர்றதுக்கு தான் அந்த பேச்சு பேசுனியா? என் மருமகளுக்கு என்ன குறைச்சல்? அவளை புளியங்கொம்பாதான் புடிச்சிருக்கேன். என் பையனுக்கே அவளை புடிச்சிருக்குன்னா அப்ப அவ புளியங்கொம்புதான்.
உங்க மனசை மீறிதான் அப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது, ரொம்ப நம்பிக்கையாவும் இருந்துச்சு அத்தை. என்ன பண்றது, என் பையனுக்காக யோசிக்க வேண்டியதா இருக்கு. என் தம்பி பொண்ணு மலர பார்த்தல்ல, அப்படி ஒருத்தியே நான் வேணான்னு சொல்லிருக்கேன்னா அப்போ என் புள்ளைய பத்தி நான் எவ்வளவு பெரிய கனவு வச்சிருந்திருப்பேன். உனக்கு புரியுதா அது? என் தம்பி பேச்சோட பேச்சா அவனோட ஒரே வாரிசுன்னு மலர காட்டி சொன்னானே, அதுக்கு என்ன அர்த்தம்னு புரியுதா? இவ்ளோ பெரிய சொத்துக்காரிய வேணான்னு சொல்லிட்டு பெருசா பேசிட்டு போனியே, இப்படி ஒருத்தைய கொண்டு வரத்தானான்னு கேட்காம கேட்டுட்டான். பூஜை முடிஞ்சு போறதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் சொல்லி அவமானப்படுத்துவானோ, எல்லாம் என் தலை எழுத்து. வேற என்ன பண்ண முடியும்? நானும் கொஞ்ச நஞ்சமா பேசினேன். நான் பேசினதெல்லாம் சொல்லி காட்டத்தானே செய்வான். என் பையனுக்கு நான் எப்படி எல்லாம் பொண்ணு பாப்பேன்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு எங்க அம்மாவே கொஞ்சம் கொஞ்சமா ஒன்னையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. என்ன நடக்க போதோ தெரியல. அத்தை, நீங்க சங்கடப்படுற மாதிரி. போதும்மா, விட்டுரு. அதான் ஏன் தலையெழுத்துன்னு சொல்லிட்டேன்ல, நீ எதுவுமே பேச வேண்டாம். அப்புறம் வந்த இடத்துல என்னால நீ கண்ணை கசக்கிக்கிட்டு நிக்கிற மாதிரி நான் ஏதாவது சொல்லிடுவேன். அப்புறம் மொத்த பொல்லாப்புக்கும் நான் ஆளாக வேண்டியதாயிடும். என்ன ஆளை விட்டா போதும். அத்தை, என்னால நீங்க அசிங்கப்படுற மாதிரி நான் விட மாட்டேன் அத்தை. நீங்களே சீக்கிரம் என்ன புரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பா அது நடக்கும். உனக்கெல்லாம் அப்படி பொசசிவ் ஆகாதா? ஏன் ஆகாது? அதெல்லாம் பயங்கரமா ஆகும். இங்க வந்ததுல இருந்து அந்த மலர் இருக்கால, கார்த்திக் சார மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவர்கிட்ட ஒரு மாதிரி பேசுறதெல்லாம் பார்க்கவே கடுப்பா இருக்கு. அப்போ பல்லவி மேட்டர் மட்டும் ஓகேவா? பல்லவின்னு ஒரு கேரக்டரே இல்லன்னு எனக்கு தெரியும் இல்லக்கா. உனக்கு தெரியும், ஆனா கார்த்திக் தெரியாதுல்ல. என்ன லுக்கு? ஆக்சுவலி பல்லவின்னு ஒருத்தி நிஜமா இருந்தா கூட நேர்ல பார்த்து பேசிட்டா கார்த்தியோட கியூரியாசிட்டி குறைஞ்சிடும். இவ்வளவு ஏன் ரூபஸ்டியோட குரல்னு நினைச்சிட்டு இருந்தப்போ ரூபஸ்டி கூட ரொம்ப சாதாரணமா பேசிதானே பாராட்டிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப அது யாருன்னு தெரியாததால அவருக்கு கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தியான மாதிரி எனக்கு தோணுது. அந்த ஆர்வம் வெறும் ரசனையோட நின்னுட்டா சரி. ஆனா அக்கா, கார்த்திக் சார பத்தி நீங்க என்னக்கா நினைச்சிட்டு இருக்கீங்க? கார்த்திக்னு இல்ல தீபா, ஒரு விஷயத்த நமக்கு தெரிஞ்சே மறைக்கிறாங்கன்னு தோணுச்சுன்னா அது என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். எப்படி அதை கண்டுபிடிக்க முடியாம நீண்டுகிட்டே போச்சுன்னா சில நேரத்துல அந்த ஆர்வம் வேற மாதிரி போகவோ வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். மூட மூடதான் மோகம் கூடுன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே மனுஷங்க தானே. சூழ்நிலை யாரை எப்படி மாத்தோன்னு நம்மளால கணிக்க முடியாது தீபா. ஐயோ, என்னக்கா நீங்க இப்படி எல்லாம் பயமுறுத்துறீங்க? பயமுறுத்துறதுக்காக சொல்லல, இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குங்கறதையும் நீ மைண்ட்ல வச்சுக்கோன்னு சொல்றேன். இல்ல இல்ல, என் கார்த்திக் சார் அப்படி எல்லாம் இருக்க மாட்டாரு. நீங்க சும்மா என்ன குழப்பாதீங்கக்கா. உன் பேச்ச பார்த்தா புருஷன் மேல பயங்கர நம்பிக்கையோட தான் இருக்க. ஆனா பாடி லாங்குவேஜ்ல ஒரு பதற்றம் தெரியுதே. அக்கா சரி, எதுக்கு நம்மளா பேசி குழப்பிட்டு இருக்கணும்? பல்லவியும் ஒரு தடவை கால் பண்ணி பாரு. கார்த்தி பல்லவி கிட்ட எப்படி பேசுறாருன்னு தெரிஞ்சு போயிடும்ல. அப்படியே ஒரு ஒய்ஃப பத்தி என்ன நினைக்கிறாருன்னு ஒரு பிட்ட போட்டு பாரு. ஒரே கல்லுல 2 மாங்காய். டவுட்டும் கிளியர் ஆயிடும். உன் வீட்டுக்காரர் பொண்டாட்டி மேல எவ்வளவு லவ்வோட இருக்காருன்னு தெரிஞ்சு போயிடும்.
எப்படி? என்ன தீபா இவ்ளோ யோசிக்கிற? இல்லக்கா, அப்படியெல்லாம் ஆர்வமா இருந்திருந்தா அவரே கால் பண்ணிருப்பார்ல. இது வரைக்கும் அவர் ஒரே ஒரு தடவை கால் பண்ணதோட சரி. அதுலயே அவரோட கண்ணியம் தெரியுதே. ம்? இத டெஸ்ட் வேற பண்ணணுமா என்ன? சரி, சந்தேக கால் வந்துடுச்சு. நானே பேசவா? இல்ல இல்ல, நானே பேசுறேன்க்கா. ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சரி, நானே பேசுறேன், கொடுங்க. அக்கா, இந்த இடத்துல நின்னு பேசலாமா? எல்லாரும் ரூம்ல தூங்குறாங்க, நீ பயப்படாம பேசு. ஹலோ ஹலோ ஹலோ. ஹலோ பல்லவி, ஆ சொல்லுங்க சார். உங்க நம்பர்ல இருந்து கால் வந்து கட்டாச்சு, அதான் கூப்பிட்டேன். அது வந்து மிஸ்டேக்கா தான் சார் கால் பண்ணேன். சாரி சார். இட்ஸ் ஓகேங்க, நான் வச்சிடுறேன். சார் சொல்லுங்க. என்னது பேசுறது? நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன் சார். சரிங்க, வச்சிட்டுமா? சார் சார் என்ன சொல்லுங்க. சார், நீங்க இப்ப பிஸியா இருக்கீங்களா? பிஸியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நவராத்திரி ஃபங்க்ஷனுக்காக அம்மாவோட ஊருக்கு ஃபேமிலியோட வந்திருக்கோம். அப்பா அம்மா கூட போயிருக்கீங்களா சார்? இல்லங்க, எங்களோட ஃபேமிலி ரொம்ப பெருசு. அண்ணா அண்ணி எல்லாரும் வந்திருக்காங்க. முக்கியமா என் ஒய்ஃபோட ஃபர்ஸ்ட் டைம் பார்ட்டி வீட்டுக்கு வந்திருக்கேன். ஓ, நீங்க மேரிடா சார்? ஆமாங்க, இப்ப ரீசெண்டா தான் மேரேஜ் ஆச்சு. அப்ப நான் வச்சிடுறேன் சார். ஏங்க, ஏதோ சொல்ல வந்தீங்க, எதுவும் சொல்லாம வைக்கிறேன்றீங்க. இல்ல சார், பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. சரி, நான் வச்சிடுறேன் சார். அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து நான் புதுசா ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணேன். அப்படியா? சூப்பருங்க. அதுக்கு உங்களோட ஒப்பீனியன் கிடைச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா, நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் அதை கேட்டுட்டு சொல்றேன். இல்ல சார், உடனேலாம் வேண்டாம். நீங்க ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. அதுவும் புதுசா கல்யாணமா இருக்குன்னு சொல்றீங்க. நான் இந்த டைம்ல உங்க டைமை எடுத்துக்கிறது தப்பு. உங்க வைஃப் ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க. என் ஒய்ஃப் எதுக்குங்க தப்பா எடுத்துக்க போறாங்க? தப்பா எடுத்துக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? இல்ல சார், பொதுவா பொண்ணுங்களுக்கு ஹஸ்பண்ட் இன்னொரு பொண்ணு கிட்ட கேஷுவலா பேசுறதெல்லாம் பிடிக்காது. கார்த்திக்குள்ள இப்படி ஒரு ரொமான்டிக் ஹீரோ இருக்காரா? நீ கொடுத்து வச்சவதான். நான் தான் சொன்னேன்லக்கா, நீங்க தான் என்ன குழப்பி விட்டீங்க. ஏய், என்ன குழப்பினாங்க? இப்போ மனசு பூரா உனக்கு சந்தோஷமா இருக்குல்ல? நீ கார்த்திக்கோட மனசுல எப்படியான ஒரு பிம்பமா பதிஞ்சிருக்கன்னு இப்ப தெரிஞ்சுக்க உன்னால முடிஞ்சதுல. நீ நேரடியா கேட்டா கூட இவ்ளோ ஓபனா சொல்லுவாரா? எந்த ஆம்பளையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்போ என்னால உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு. இந்த மொமெண்ட் இப்ப நீ நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ தீபா. எனக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கிடைச்சிருக்காங்கன்றதை விட எங்க வீட்டுக்கு பொருத்தமான மருமகன் கிடைச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சொல்லுங்க தீபா. பசங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரும்போது அப்படியே எனக்கும் வாங்கிட்டு வந்துருங்க. ஓகே, ஐஸ்கிரீம் மட்டும் போதுமா? பூதா நீங்களே வாங்கிட்டு வந்துருவீங்களே. சரிங்க. ஹலோ,
என் புருஷனை நான் எப்பவுமே கேன்னு தான் செல்லமா கூப்பிடுவேன். இன்னும் கூட வேற மாதிரி எல்லாம் கூட கூப்பிடுவேன். அதெல்லாம் எங்க 2 பேருக்குள்ள மட்டும்தான் கூப்பிட்டுக்குவோம். ரொம்ப எரிஞ்சா கூலிங் வாட்டர் போய் குடிச்சுக்கோங்க. தீபா, இது நீயா? பரவாயில்லையே, பெர்ஃபார்மன்ஸ் நல்லதா இருக்கு. ஏன் ஊர்ல இருக்கிற எல்லாருமே கோலு வச்சுதான் நவராத்திரி கொண்டாடுவாங்களா? பழக்கம் இருக்கிறவங்க தான் செய்வாங்க. நாங்களே கோலுக்கு இங்க தானே வரோம், எங்க வீட்டுல பண்றது இல்லையே. அக்கா நல்லா முட்டு கொடுக்கறக்கா நீ. சரவணா, ஏண்டா ஏன் சும்மா உங்க அக்காவை சீண்டிக்கிட்டே இருக்கிற? நான் என்னமா பண்ணேன்? நான் யதார்த்தமா கேட்டேன். அதுக்கு உங்க மகதான் ஏதோ சண்டைக்காரங்கிட்ட பேச மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆமாமா, நீ யதார்த்தமா தான்டா கேட்ட. ஏமா, சின்ன வயசுலதான் அக்காளும் தம்பியும் ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டீங்க புடிச்சுக்கிட்டீங்க. இப்ப பேரம்பேத்தி எடுக்கிற வயசுலமா இதே மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க? ஏமா அபிராமி, அவன் தம்பி தானே, விட்டு கொடுத்து போயேன். ஏதோ 1-2 வார்த்தை முன்ன பின்ன பேசுறான், அதுக்காக இப்படியா சண்டை போடுவ? அது என்னமா, சின்ன பிள்ளைல இருந்து இப்ப வரைக்கும் அவனுக்குன்னா ஒரு மாதிரி எனக்குன்னா ஒரு மாதிரி பேசுறீங்க? அவனை கேட்டா நீ அக்காக்காக பேசுறேன்னு சொல்றான், உன்னை கேட்டா நீ தம்பிக்காக பேசுறேன்னு சொல்ற. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? பாருங்க மாப்பிள, இப்படியே பேசிட்டு இருந்தா நவராத்திரியே முடிஞ்சு போயிடும். புரியுதா? அம்மா புது பொண்ணு, இந்த நவராத்திரி விழா முடியற வரைக்கும் நீதான் வாசலையே அடைக்கிற மாதிரி பெருசா கோலம் போடணும். ஏன்தா, நான் உன்னை கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ உன் அத்தைய பாத்துக்கிட்டு இருக்க. ஏன் உன் அத்தை சொன்னாதான் செய்வியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. பின்ன என்ன, கோலம் போட தெரியுமா? அப்புறம் என்ன, போய் வேலையை ஆரம்பி. அம்மா தாயே, பாட்டி, என்ன அதுக்குள்ள கோலம் போட்டு முடிச்சிட்டீங்களா? நான் நீங்க சொன்ன நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டேன் பாட்டி. இவ இப்பதான் முடிச்சிட்டு வரா. நான் சொன்ன டயத்துக்குள்ள முடிச்சிட்டால, அப்புறம் எதுக்கு அவளை குறை சொல்லிக்கிட்டு? அம்மா, கொடுத்த வேலைய சொன்ன நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கிறது ஒரு சாமர்த்தியம் தானே. அதத்தான் அவ சொல்லி காட்டுறா. நம்ம திறமைய மத்தவங்க புரிஞ்சுக்கலன்னா நாமளே சொல்லி காட்டுறதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா.
அதுவும் இந்த காலத்துல செல்ஃப் மார்க்கெட்டிங் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படியாப்பா? சரிதான்ப்பா. உன் மக திறமசாலியா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். போதுமா? வாங்க போய் பாப்போம். வாங்க. பாட்டி, முதல்ல என் கோலத்தை பாருங்க, அப்புறம் உங்களுக்கே தெரியும் இன்னொரு கோலத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு. உங்களுக்கும் டைம் மிச்சம் பாட்டி. ரொம்ப பேசுறாளே. என்னம்மா பாக்குறீங்க? கோலம்னா கோலமா தான் பாக்கணும். இதுல போய் புருஷன் மேல பாசம் வச்சிருக்காளா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுவீங்களா? என் பொண்ணுக்கு கல்யாணம் இருந்தா கூட அவளும் இப்படிதான் வரைஞ்சிருப்பா. போட்டிய மட்டும் பார்த்து தீர்ப்பு சொல்லணும். கோலமா பார்த்தா என் பொண்ணு போட்டதான் கோலம். இதெல்லாம் ஏமாத்து வேலை. சரவணா, மனசுல இருக்கிற உருவத்தை அப்படியே தத்ரூபமா சித்திரமா கொண்டு வந்திருக்கான்னா அவ உன் பொண்ணு போட்ட கோலத்தை போட மாட்டாளா என்ன? எதுக்கு எப்படி தீர்ப்பு சொல்லணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் அமைதியா இரு. தீபா, நீ ஏண்டா கண்ண மருவி மருவி நிக்கிற? இந்த கோல போட்டியில நீ தான் ஜெயிச்சிருக்க. இதுதான் ஏன் தீர்ப்பு. தங்கம், வாங்க போலாம். இப்ப எதுக்கு கோலத்து மேல தண்ணி கொட்டின? அறிவு இருக்கிறவங்க இப்படி செய்வாங்களா? ஏய், போட்டி தான் முடிஞ்சிடுச்சுல. போட்டி முடிஞ்சா உடனே அழிப்பியா? அது என்ன பிக்காஸ் ஓவியமா? கண்காட்சியில வச்சு அழகு பாக்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? ஆஃப்டர் ஆல் ஒரு கோலம் தானே. ஆஃப்டர் ஆல் கோலமா? ஆமா, இது கோலம் தான். ஆனா அதுல இருந்து உருவம் என்ன பொறுத்த வரைக்கும் பிக்காசோ ஓவியத்தை விட மேல. நீ எப்படி அதை அழிச்ச? எதுக்கு உனக்கு இவ்ளோ வன்மம்? வன்மமா? வாசல் தெளிக்கிறதுல இப்ப வன்மத்துல வந்துருச்சா? இதான் வாசல் தெளிக்கிற நேரமா? ஏய், இது ஏன் வீடு. நான் எப்ப தோணுதோ அப்ப தெளிப்பேன். போட்டியில தோத்துட்டா அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். இப்படி கேவலமா பிஹேவ் பண்ணக்கூடாது. ஏ வீடு ஓ வீடுன்னு ஏதோ பிரைமரி ஸ்கூல் பசங்க மாதிரி ஆர்கியூ பண்ற. நீ என்னத்த எம்பிஏ படிச்சனே தெரியல. பேசிக் மேனர்ஸ் கூட தெரியாத உனக்கெல்லாம் எம்பிஏ ஒரு கேடு. ஏய், என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நீ கோலம் போட்டுட்டன்றதுக்காக சுத்தி பாதுகாப்பு அரண் எழுப்பி பாதுகாப்புக்கு செக்யூரிட்டியா வைக்க முடியும்? எப்படி இருந்தாலும் பாட்டி என்னதான் வாசல் தெளிக்க சொல்லுவாங்க. எனக்கு டைம் இருக்கும்போது நான் பண்ணி வச்சிடலாம்னு நினைச்சேன். ஏய், நிறுத்து. உனக்கு டைம் இருக்குங்கிறதுக்காக நாளைக்கு பசிக்கு இன்னைக்கே சாப்பிடுவியா? இது பாரு, என் புருஷ விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அவர் விஷயத்துல என்கிட்ட விளையாடின அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். இத நீ என்னோட எச்சரிக்கையா கூட எடுத்துக்கோ. இதோட என்கிட்ட இந்த மாதிரி சேட்டையெல்லாம் நிறுத்திக்கோ. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். போடி, இந்த கோலத்தை அழிச்ச மாதிரியே கூடிய சீக்கிரமே கார்த்தி மாமா லைஃப்ல இருந்து உன்னை அழிச்சு காட்டுறேன். அப்பா, அவ வரா. மலர், வரட்டும். நான் சொன்ன மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்குமா? சரிப்பா சரிப்பா. என்ன? இல்ல, பாட்டி இன்னைக்கு என்ன சமைக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லார்கிட்டயுமே கேட்டு சமைக்க சொன்னாங்க. அதான் உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, உனக்கு நல்லா சமைக்க தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்குன்னா எப்படி? நாங்க ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு பண்ணிட்டு அதான் இதும்பியா? சரி, எங்க அம்மா சொல்லிட்டாங்கன்னு வேற சொல்ற.
மெனு சொல்றேன், நோட் பண்ணிக்க. சொல்லுங்க. வஞ்சர மீன் வறுவல், என்ன எப்படி முழிக்கிற? இருக்குதுலே சிம்பிளான விஷயம் மீன் வறுவல் பண்றதுதான். அதுவே தெரியாதா? இல்ல, தெரியும். அப்புறம் மட்டன் பிரியாணி, சிக்கன் லாலிபாப், நாட்டுக்கோழி குழம்பு வச்சிரு. எங்களுக்கு இது போதும். மலர், உனக்கு ஏதாவது சொல்லணுமா? அப்பா, லாலிபாப்பை விட சிக்கன் சுக்கா நல்லா இருக்கும். சரி, சிக்கன் சுக்காவே இருக்கட்டும். பண்ணிடுவல்ல? என்ன ஏதோ யோசிக்கிற, ஆனா சொல்ல மாட்டேங்கிற? இல்ல, நான் பண்ணிடுறேன். போ போ. அப்பா, ஃபிஷ் ஃப்ரை வாசனை வருதுப்பா. ஆமாமா, பிரியாணி வாசனையே சேர்ந்தல்ல வருது. என்ன தீபா, நாங்க சொன்ன ஐட்டத்துல சமைச்சிட்டியா? பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். போ போ. பாருங்கப்பா, ஃபிஷ் ஃப்ரை செம்மையா மாட்டினா. மட்டன் பிரியாணி ரைட்டு. எங்க அம்மா வாசலுக்கு வரும்போதே வாசனை அடிக்க போகுது. சரி, அங்கேயே களை கட்டும். ஆனா அப்பா, அவ இதெல்லாம் நம்ம தான் செய்ய சொன்னு சொல்லி பாட்டி நம்மள வச்சு செஞ்சுட்டா. அதையெல்லாம் நான் யோசிக்காமலா இருப்பேன். நாங்க தான் மறந்துட்டு ஏதோ நினைப்புல சொல்லிட்டோம்னா சமைக்கிறவளுக்கு அறிவு வேணாமான்னு கேப்பன்ல. சூப்பர்ப்பா. சரி வா, பாட்டி வந்தது நேரம் அழைச்சிட்டு வந்து சாப்பிட உட்கார வைப்போம். வா வா. தீபா, என்ன பண்ணி வச்சிருக்க? நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இதெல்லாம் உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா? இல்ல அத்தை, சரவணன் சித்தப்பா தான் இதெல்லாம் செய்ய சொன்னாரு. சரவணன் சொன்னா? டேய், என்னடா இது? ஏன்டா அப்படி செய்ய சொன்ன? அது ஆமாமா, நான் சொன்னதான். எனக்கு இதெல்லாம் தோணலமா. உங்களுக்கு பிடிச்சத பாட்டி சமைக்க சொன்னதா சொன்னா, நான் எனக்கு பிடிச்சத சொன்னேன். நான் அந்த ஞாபகத்துல சொல்லிட்டேன்னா இந்த பொண்ணுக்கு தெரிய வேண்டாமாமா? இது ஒண்ணுமே சொல்லாம மண்டே மண்டே ஆடிட்டு போச்சு. அது சரி. ஏண்டி, ஆம்பளைங்களுக்கு எல்லாம் இந்த விஷயத்துல விவரமே பத்தாது. அதுவும் இவன் இருக்கிறான் பாரு, வீட்டுல எல்லாரும் விரதம் இருக்கிறோம்னு சொன்னா கூட இவன் ஹோட்டலுக்கு போய் மூக்கு பிடிக்க நல்ல அசைவத்தை திருட்டு வந்து நிப்பான். அவனுக்கு தான் புத்தி இல்ல. பொம்பளை நீதானே, உனக்கு கூட புத்தி இல்லையா? விசேஷமான வீட்டுல இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரியாதா? சொல்லி வளர்க்கலையா வாத்தா? என் பேரன் தெரியாதனமா உன் கழுத்துல தாலிய கட்டிட்டான்னு பிடிவாதமா இருந்து நீ நினைச்சத சாதிச்சிட்டல. ஏன் இதெல்லாம் கத்துக்கணும்னு தெரியலையா உனக்கு? சொல்லு. தீபா, என்ன இது? நீங்க என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. கடவுளே, பெருமாளே, புரட்டாசியோட சேர்ந்து நவராத்திரி வருதுன்னு ஒரு மாசமா இந்த வீட்டுல அசைவமே புழங்க கூடாதுன்னு இருந்தேன். வீட்டையே நாசம் பண்ணிட்டியே, ஓடி வெளிய. போ. பாட்டி, யாரு வாய் திறக்க கூடாது. வாய் திறக்க கூடாது. பச்சை குழந்தைக்கு கூட விசேஷ நாள்ல அசைவம் பண்ண கூடாதுன்னு தெரியுமே. ஏன் உன் பொண்டாட்டிக்கு தெரியாதா? அது வேற ஒண்ணு இல்ல, இவ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சரவண பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் தெரியாதனமா அசைவம் செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டான் பாரு. அவனை பழி வாங்கணுங்கிறதுக்காக இவன் நல்ல நாள் அதுவுமா இந்த மாதிரி காரியத்தை பண்ணிருக்கான். அபிராமி, இதுக்கு மேல இவளை இந்த வீட்டுக்குள்ள வச்ச அவ என்ன வேணாலும் செய்வா. இவளை உடனே வீட்டை விட்டு அனுப்பு. ஓடி வெளியே, ஓடி வெளியே. பாட்டி,
இந்த ஒரு விஷயத்தை வச்சு தீபா ஜட்ஜ் பண்ணிடாதீங்க பாட்டி. என்ன தீபா, பாட்டியோட குட் புக்ல இடம் புடிச்சிட்டேன்ற திமிரா? நான் என்ன இப்ப திமிர் பண்ணேன்? ஓ, தனியா வேற பண்ணணுமா? அதான் உன் நடையில, பார்வையில, சிரிப்புல எல்லாத்துலயும் நக்கல் இருக்கே. ஓ, நான் கேஷுவலா இருக்கிறதே உனக்கு உறுத்துதுன்னா அப்போ பிரச்சனை என்கிட்ட இல்ல. அப்ப நானே இமேஜின் பண்ணிக்கிறேனா? என்ன லூசுன்றியா? இல்ல இல்ல, உன்னை லூசுங்கிற அளவுக்குலாம் எனக்கு தோணல. அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா உன் மேல எனக்கு இறக்கம் தான் வரும். ஆனா இப்போ உன் மேல எனக்கு இறக்கம் வரல, சிரிப்பு தான் வருது. ஏய், என்ன பார்த்து காமெடி பீஸ்ன்றியா? உனக்கு நீயே இப்படி டிசைனா பேரை சூஸ் பண்ணிக்கிட்டு என்கிட்ட எதுக்கு அப்படியா இப்படியான்லாம் கேட்கணும்? உனக்கு பிடிச்சிருந்தா அப்படியே வச்சுக்கோ. ஏன்? ஏய், இங்க பாரு தீபா. இத பாரு மலர், இந்த ஏய் ஊயின்னு மரியாதை இல்லாம பேசுன அப்புறம் நானும் உன் லெவலுக்கு இறங்குவேன். ஏய், ஏன் லெவலுக்கு வரணும்னா நீ ஏறிதான் வரணும். ஆக்சுவலி இப்ப நான் தான் என் லெவல விட்டு உன்கிட்ட எல்லாம் இறங்கி வந்து பேசிட்டு இருக்கேன். எல்லாம் என் நேரம்டி. இத பாரு மலர், உனக்கு இப்ப என்னதான் வேணும்? உன்கிட்ட கேட்டு வாங்குற அளவுக்குலாம் நான் இல்ல. எனக்கு உரிமையா இருக்க வேண்டிய ஒண்ண நீ தட்டி பறிச்சிட்டல, அது திரும்ப உன்கிட்ட இருந்து நானும் தட்டியே பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி எதுவும் தெரியாத மாதிரி அப்படி பாக்குற? கார்த்தி மாமாவை என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சிட்டல, அவரை பழையபடி ஏன் பக்கம் திரும்ப வைக்கிறனா இல்லையான்னு பாரு. ஏய், என்ன திரும்ப நக்கலா சிரிக்கிற? ஆமா, இப்ப நான் கண்டிப்பா நக்கலா தான் சிரிச்சேன். என் புருஷனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். தேவையில்லாம ஏதாவது அட்டெம்ப்ட் பண்ணி உன் மூக்க உடைச்சுக்காம வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா போய் பாரு. ஓஹோ, கார்த்தி மாமாவை என்னால என் பக்கம் திரும்ப வைக்க முடியாதுன்றியா? ஆமா, என்ன சவால் விடுறியா? ஆமா, சவால் விடுறேனே வச்சுக்கோ. நாளைக்கே கார்த்தி மாமா கூட பைக்ல நான் ஒன்னா சுத்து வேண்டி. நான் கூப்பிட்டதும் அவர் வராரா இல்லையான்னு பாக்குறியா? இரு, இப்பவே போய் கேக்குறேன். அவர் சரின்னு சொல்றாரா இல்லையான்னு பாக்கலாமா? பாக்கலாம். இதோ இப்பவே போய் உன் கண்ணு முன்னாடியே கேக்குறேன். நீயே வந்து பாரு. எங்க மேடம் போறீங்க? பாத்தீங்கல்ல, கார்த்தி மாமா கிட்ட என்ன கோவிலுக்கு கூட்டு போங்கன்னு ஒரு பிட்ட போட்டு லோக்கல்ல அவர் கூட ஒரு பிக்னிக் போக பிளான் பண்ணிட்டேன். பிக்னிக் மட்டும் இல்லம்மா, கூடி சீக்கிரமே அவருக்கு ஏத்த ஜோடி நான் தான்னு அவரை ஃபீல் பண்ணவும் வைப்பேன். இப்ப கூப்பிட கே வாங்க கே போங்க கேன்னு அவர் என் மாமாடி. வரட்டா? மாமா உட்கார்லாமா? போலாம் மாமா. அப்ப இது யாரு?
அருண் மாமா நீங்களா? நானே தான். ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? என்ன பண்ண? நீ தாத்தா புல்லட்ல இந்த கோயிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டியா? அதைத்தான் நான் நிறைவேற்றி வச்சிருக்கேன். நான் வர ஆசைப்பட்டது கார்த்தி மாமா கூட. ஆட நினைச்ச ஆட்டத்தையே கெடுத்துட்டீங்களே. என்ன மலர், ஏன் அவ்வளவு டென்ஷனா இருக்க? இந்த கோவிலுக்கு தானே கூட்டு வர சொன்ன. என்ன கார்த்தி மாமா இப்படி ஏமாத்திட்டீங்களே? ஏன் என்னாச்சு? நீங்க தானே என்ன கோவிலுக்கு கூட்டு வரேன்னு சொன்னீங்க. நான் உங்க கூட வந்தேன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். இப்படி பண்ணிட்டீங்களே மாமா. யாரு கூட வந்தா என்ன? கோயிலுக்கு வரணும்னு வந்தாச்சு, அவ்வளவுதானே. சரி வாங்க எல்லாரும் போய் சாமி கும்பிடலாம். அப்படி இல்ல மாமா, இந்த கோவிலுக்கு தனியா கூட எனக்கு வர தெரியும். நவராத்திரி ஃபங்க்ஷனுக்காக பாட்டி வீட்டுக்கு வரும்னு நினைச்சாலே உங்க கூட கோவிலுக்கு வர்றதும் சேர்த்துதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். சின்ன வயசுல இருந்தே பழகின விஷயம் மாமா. சில விஷயம்லாம் லைஃப் லாங் அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு இது ஒரு சென்டிமெண்ட். ஏய், இவர் என் புருஷன் டி. இவர் என்ன விட்டுட்டு உன்ன பைக்ல கூட்டிட்டு போயிடுவாரா? இல்ல நான் தான் அதுக்கு விட்டுருவேன். என்ன மாமா அப்படியே நிக்கிறீங்க? என்னோட ஃபீலிங் உங்களுக்கு புரியலையா? மலர், இப்ப எல்லாமே மாறிடுச்சு. இப்போ சின்ன வயசுல இருந்த மாதிரி இருக்க முடியுமா? என்ன உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்ல வரீங்க அதானே? மேரேஜ் ஆனா என்ன மாமா? நான் உங்க மாமா பொண்ணு இல்லன்னு ஆயிடுமா? நீங்க என் மேல வச்சிருந்த பாசத்தை மறந்துடுவீங்களா? அது எப்படி மறக்க முடியும்? உன் மேல எனக்கு இருக்கிற பாசம் எப்பவுமே இருக்கும். ஆனா சில விஷயங்களை நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும்ல. ஏன் அருண் மாமா தான் கல்யாணம் ஆனவரு? இந்த கோயிலுக்கு வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னல, அதுக்கான ரீசன்ல இந்த மரமும் ஒண்ணு தீபா. இந்த மரத்துல என்ன சார் விசேஷம்? நம்ம வேண்டுதல் நிறைவேறுமா இல்லையான்னு சாமி இந்த மரத்து மூலியமா நமக்கு ஆன்சர் பண்ணுவாருன்றது ஒரு ஐதீகம். நம்ம இந்த மரத்துக்கிட்ட வேண்டிக்கும் போது இந்த மரத்துல இருந்து பூ விழுந்துச்சுன்னா நம்ம வேண்டுதலை சாமி ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். சீக்கிரமா அது நிறைவேறிடும் சொல்லுவாங்க. சார், நாமளும் வேண்டிக்கலாமா? வாங்க. சாமி, அபிராமி அம்மா அவங்க பையன் மனசை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு யோசிச்சு மனசே இல்லாம என்ன மருமகளா ஏத்துட்டு இருக்காங்க. என்ன பார்க்கும் போதெல்லாம் அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஒரு தாயை கஷ்டப்படுத்திட்டு என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்னு என்னால நினைக்க முடியல. அதுக்காக என்னால கார்த்திக் சாரை விட்டு போக முடியாது. நான் யாருக்கும் அவரை விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீதான் சீக்கிரமா அத்தைக்கு என்ன பத்தி புரிய வைக்கணும். அத்தை என்ன முழு மனசோட ஏத்துக்கணும். அப்பதான் என்னால குற்ற உணர்ச்சி இல்லாம நிம்மதியா அந்த வீட்டுல வாழ முடியும். இத நீதான் நிறைவேற்றி கொடுக்கணும் சாமி. நான் உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன். என்னங்க, வேண்டுதல் முடிஞ்சிருச்சா? சாமி கிட்ட உங்க கோரிக்கையை ஏத்துக்கிட்டாரான்னு கேளுங்க. சரிங்க, போலாமா? இருங்க சார், கடவுள் உங்களுக்கு நல்லதுதான் பண்ணுவாரு. அத நானும் நம்புறேன். ஆனா இப்ப நாம இங்க வந்ததுக்காக நீங்க ஏதாவது வேண்டிக்கிட்டு சாமி கிட்ட கேட்டு பாருங்களேன். பெரிய வேண்டுதலா இல்லாட்டியும் அது சின்னதா ஒரு ஆசையா கூட இருக்கலாம்ல. அந்த மாதிரி ஏதாவது இருந்தா வேண்டிக்கங்களேன்.
உங்களுக்கு பூ விழுதான்னு பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். எனக்கு அப்படின்னு ஆசை இருக்கு. ஹலோ பல்லவிங்களா? சொல்லுங்க சார். ரூபஸ்ரீ மேடம் உங்க நம்பரை கொடுத்து நீங்க கால் பண்ணுவீங்கன்னு சொல்லிருந்தாங்க. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் சார். நான் தான் அவங்களுக்காக பாடுறேன். ஏங்க ஏன் அப்படி பண்ணீங்க? அத நான் சொல்ல விரும்பல சார். ஏங்க இவ்ளோ நல்ல டேலண்ட் வச்சுக்கிட்டு எதுக்கு நீங்க மறைஞ்சிருக்கீங்க? அதான் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டேன்ல சார். கடவுள்கிட்ட கேட்கறதுக்கு என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. வேண்டிக்கோங்க சார். அப்போ சார் பூ விழுந்திருக்கு சார். என்ன சார் வேண்டிக்கிட்டீங்க? என் வேண்டுதல் ரொம்ப ஓபன் ஆனதுதான். அந்த பல்லவி யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். பாருங்க, என்னோட வேண்டுதலை சாமியை ஏத்துக்கிட்டாரு. சீக்கிரமே அந்த பொண்ணோட முகத்தை பாத்துருவேன். அந்த முகத்தை தானே பாத்துக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க சார். சந்தோஷமா இருக்கு. எடுக்கறாங்க. அது வேற ஒண்ணு இல்லம்மா, இடையில 2 வருஷம் பொண்ண பிரிஞ்சு இருந்துட்டாங்கல்ல. இப்ப திரும்ப சேர்ந்ததும் மக மேல ஒரே அடியா பாசத்தை பொழியறாங்க. எவ்வளவு தூரம் போறாங்கன்னு நானும் பாத்துறேன். பாட்டி பண்றது ஒரு பக்கம்னா, அந்த தீபாக்கு இருக்க அதிர்ஷ்டத்தை பாத்தீங்களா? எல்லாத்துலயுமே அவ ஜெயிச்சுட்டே இருக்கா. கோலம் போடுறது, சமைக்கிறதுன்னு திறமையை காட்டியும் ஜெயிக்கிறா. கூடவே சீட்டு குலுக்கி போடுறதுலயும் அவ பேர் தான் வருது. திறமை இருந்தா அதிர்ஷ்டம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவளுக்கு பாத்தீங்களா, கார்த்திக் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல ஆரம்பிச்சு அம்மன் வேஷம் போடுற வாய்ப்பு வரைக்கும் அதிர்ஷ்ட காத்து அவ பக்கம் அடிக்குது. அப்படியெல்லாம் அதிர்ஷ்ட காத்து தீபாக்கு ஃபேவரா அடிக்குதுன்னு யோசிக்காத மலர். இந்த சீட் எல்லாம் பிரிச்சு பாரு. அம்மன் வேஷம் போடுறதுக்காக நான் தானே பேர் எழுதுன. அந்த சீட்டு தான் இதெல்லாம். பிரிச்சு பாரு. பாருங்க, இப்ப கூட அவ பேர் தான் வருது. ஏன் அவசரப்படுற? மத்த சீட்டையும் பிரிச்சு பாரு. பாரு. தீபா, என்னக்கா இது? இதுலயும் தீபான்னு இருக்கு. எல்லாத்துலயும் தீபான்னு மட்டும்தான் இருக்கும். ஏன் ஐஸ்வர்யா அப்படி பண்ண? என்னக்கா, ஏதோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இப்ப தீபாக்கு ஃபேவரா இப்படி ஒரு வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஏது தீபாவுக்கு ஃபேவராவா? அதுவும் நானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவளை வீட்டை விட்டு அனுப்ப நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தீபாவை வீட்டை விட்டு தானே அனுப்ப முடியல. ஒரேடியா அவளை உலகத்தை விட்டு அனுப்பிட்டா என்னன்னு தோணுச்சு. அதான் எல்லாத்துலயும் தீபா பேரை நான் எழுதினேன். உலகத்தை விட்டு அனுப்பணும்னு தோணுச்சா? அக்கா, சத்தியமா ஒண்ணுமே புரியல. அம்மன் வேஷம் போட்டா அவங்களுக்கு அம்மனோட ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? எல்லாம் உங்க அப்பா பாட்டி கிட்ட பண்ண ஆர்குமெண்ட்ல எனக்கு கிடைச்ச ஐடியா தான் மலர்கிது. ஏமா, நான் கொலை பண்ண ஐடியா தோன்ற அளவுக்கா பேசினேன்? அது கொலைகாலாம் தெரியாது சித்தப்பா.
தொடர்ச்சியா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருந்தா உன்னையும் அம்மன் வேஷத்துல பாத்துக்கலாம்ல. இப்ப கூட நீ அப்படியே தான் இருக்க. உன் பேர்லயும் சீட்டு எழுதி போட்டிருக்கலாம். ஏன் உன் அம்மாவுக்கு இந்த ஐடியா வரல? புரியுது புரியுது. நீ சும்மாவே கண்ணுல சூலத்தை ஏந்தி தான் பாப்ப. அதான் ஆல்வேஸ் அம்மன் மோடுல இருக்கிறவளுக்கு எதுக்கு தனியா அம்மன் வேஷம்னு அத்தை நினைச்சிருப்பாங்க. எனக்கு ஒண்ணு நல்லா புரியுது. இப்ப என்ன, நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிப்பேன், உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவேன். அதை யூஸ் பண்ணி என்ன வேணா நக்கல் அடிக்கலான்னு தெரிஞ்சுதானே ஐயா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நாளை கழிச்சு ஊருக்கு கிளம்பிடுவோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து கச்சேரி அங்க வச்சுக்கிறேன். எப்படி வசதி சொல்லுங்க? ஐயோ, சமாதானம் சமாதானம். அபிராமி, அம்மா தீபா ரெடி ஆயிட்டாளாமா? ரெடி பண்ணிட்டு இருக்காங்கம்மா. இன்னுமா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க? கோயில்ல இருந்து ஊர் ஜனங்கள்லாம் வந்துருவாங்க அவளை அழைச்சிட்டு போறதுக்கு. கொஞ்சம் சீக்கிரம் ரெடியா சொல்லுமா. சொல்லிட்டு தாமா வந்திருக்கேன். இப்ப முடிஞ்சிரும், வந்துருவா. இந்த மதுமிதா எங்க போனான்னு தெரியல. அவகிட்ட இந்த மாவிளக்கு போடுறதுக்கு பூஜை சாமான் ரெடி பண்றதுக்கு சொல்லியிருந்தேன். நீ என்ன பண்றான்னு பாரு. பின்பக்கம் சின்ராஸ் கிட்ட தேங்காய் உரிக்க சொல்லிட்டு இருந்தாமா. அங்கதாமா இருப்பா. பூஜை சாமான்ல நான் எடுத்து வைக்கிறேன். சரி, நீ ஒரு எட்டு போய் சொல்லிடு. சரிம்மா, சீக்கிரமா ரெடி ஆகுங்க. டைம் ஆயிட்டே இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். எங்க நீங்க போய் கார்த்தியும் அருணையும் கிளம்ப சொல்லுங்க. நான் இப்ப வந்துடுறேன். சரி, நான் கிளம்ப சொல்றேன். அக்கா, கொஞ்சம் வேகமா ரெடி பண்ணுங்க. கோயில்ல வேட்டு சத்தம் கேக்குது. அம்மா அழைக்க வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் முடிஞ்சுதுமா. அந்த சூலத்தை எடுங்க. இந்த தீபா மகமாயி, அந்த அகிலாண்டேஸ்வரியே என் வீட்டுக்குள்ள இருந்து வர்ற மாதிரி இருக்கே. மகமாயி தாயே, அம்மா. என்னக்கா இப்படி சொல்லிக்கிறா? அணைய போற தீபம் தானே, அதான் பிரகாசமா எரியுது. எரிட்டும் எரிட்டும். புறப்படலாங்களா? புறப்படலாம் புறப்படலாம். வாமா.
யாருமா, என்ன வேணும்? அம்மா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் அப்படி வரீங்களா? என்கிட்ட பேசணுமா? என்கிட்ட பேச வேண்டியது என்ன இருக்கு? கொஞ்சம் அப்படி வாங்கலம்மா, நான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே சொல்லுமா. அம்மா, அங்க அம்மன் வேஷம் போட்டுட்டு போறாங்கல்ல? ஆமா. அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுமா. என்ன பேசுற நீ? சாமி ஊர்வலம் போயிட்டு இருக்க, அபசகுணமா பேசுறியே. நீ யாரு, எதுக்காக இப்படி எல்லாம் சொல்ற? இல்லம்மா, நான் நடக்க போறதா சொல்றேன். நடக்க போறத சொல்றதுக்கு நீ என்ன கடவுளா? போமா. அம்மா சொன்னா புரிஞ்சுக்கோங்க, தப்பா ஏதோ நடக்க போகுது. உங்களை நான் எச்சரிக்கை பண்றேம்மா. நீங்க சுதாரிப்பா இருந்துக்கோங்க, அவ்வளவுதாம்மா நான் சொல்லுவேன். மகமாயி, இந்த பொண்ணு என்னென்னமோ சொல்லுதே. அம்மா அம்மா, எங்க எங்க போனா? தாயே, மகமாயி, என்னத்தா என்னை இப்படி எல்லாம் குழப்பி விடுற? இத்தனை வருஷம் கழிச்சு அம்மன் வேஷம் போடுறதுக்கு என் குடும்பத்துக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன். திடீர்னு யார் அந்த பொண்ணு, எங்க இருந்து வந்தா, என்னென்னமோ சொல்லிட்டு போறாளே. அம்மா, தாயே, அது நீதானா? ஏன் தாயே, உன்னை மீறி நான் என்ன பாதுகாப்பு கொடுக்க முடியும்? எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா உன் சந்நிதிக்கு கொண்டு வந்து சேர்த்து உனக்கு செய்ய வேண்டிய கடமையை நான் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். அதுக்கு நீதான் தாயே எங்களுக்கு துணையா இருக்கணும். அம்மா மகமாயி, நீதாம்மா எங்களுக்கு துணையா இருக்கணும். அம்மா மகமாயி. என்ன திடீர்னு இந்த கார்த்திய காணோம்? சொல்லுங்க. சார் சொல்லுங்க சார். ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? ஃபேக்டரியில தான் சார் இருக்கேன். அங்க எல்லாம் ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்லையே சார். ஏன் சார் திடீர்னு இப்படி கேக்குறீங்க? எப்பவும் போல வேலை நடந்துட்டு தான் சார் இருக்கு. மூர்த்தி ஆபீஸ்க்கு வந்திருக்காரா? மூர்த்தி வந்திருக்காரு சார். இங்கதான் லேப்ல இருக்காரு. கூப்பிடவா சார்? இல்ல இல்ல வேண்டாம், நீங்க வேலையை பாருங்க. ஓகே சார். இதுக்காக இப்படி ஒரு கால் வரணும்? ஹலோ கார்த்தி. கார்த்திகா, இவன் எதுக்கு இப்ப கால் பண்றான்? ஐயோ, கம்பெனிக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணிருப்பானோ? ஹலோ ஹலோ கார்த்தி. அண்ணா கேக்குதா? ஏய் ஹலோ கார்த்தி, எனக்கு ஒண்ணு கேக்கல கார்த்தி. எங்க இருக்க? அண்ணா அங்க எதுவும் பிரச்சனை இல்லல்ல? ஹலோ கார்த்தி, ஒண்ணுமே கேக்கல கார்த்தி. ஹலோ பாட்டி. கார்த்தி, எங்கப்பா போயிட்ட? எங்க தேடினாலும் உன்னை காணோம். எங்க போயிட்ட? இங்க பக்கத்துல ஒரு அவசர வேலையா வந்தேன் பாட்டி. அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல? பிரச்சனை தான்ப்பா, அதுக்குதான் நான் உன்னை தேடுறேன். எனக்கு என்னமோ மனசெல்லாம் படபடன்னு வருதுப்பா. ஏதோ தப்பு நடக்க போற மாதிரியே தோணுது. இத நான் யார்கிட்டன்னு போய் சொல்றது? எல்லாரும் சந்தோஷமா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் இத பத்தி சொன்னேன்னா பீதி ஆயிடாதா? ஏன் பாட்டி,
அங்க சந்தேகப்படுற மாதிரி எதுனா பாத்தீங்களா? நான் பார்க்கல. ஆனா ஒரு பொண்ணு வந்து அங்க அம்மன் வேஷம் போட்டுட்டு போறாங்கல்ல, அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்து வரப்போகுதுமா. தப்பா ஏதோ நடக்க போகுது. உங்களை நான் எச்சரிக்கை பண்றேம்மா. நீங்க சுதாரிப்பா இருந்துக்கோங்க. அவ்வளவுதாம்மா நான் சொல்லுவேன். அப்புறம் அவளை தேடி பாக்குறேன், அவளை எங்கேயுமே காணும்பா. எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குப்பா, நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துற. சரிங்க பாட்டி, நீங்க பதட்டப்படாதீங்க, நான் உடனே வரேன். சரிப்பா சரிப்பா, சீக்கிரமாப்பா, சீக்கிரமா வந்துரு. அம்மா தாயே, தப்பு எதுவும் நடந்துடக்கூடாதும்மா. பாவம், அந்த தீபா நல்லபடியா இந்த சாமி வேஷத்தை முடிச்சிட்டு வீடு வந்து சேரணும். அதுக்கு நீதான் தாயே துணையா இருக்கணும், துணை இருக்கணும் தாயே. எனக்கு ஒண்ணும் புரியலையே தாயே. நான் உட்கார்ந்திருக்காளே, அவளுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? தாயே, இவ என் பேரனோட பொண்டாட்டி. சொந்தத்தை நீ கொண்டாடிக்க, ஆனா செய்ய வேண்டிய கடமைய இந்த மண்ணுக்கு சொந்தக்காரி தான் செய்யணும். நீ வழக்கத்தை மாத்திரையா? என்ன அவமானப்படுத்திட்ட. இவன் எப்படி என்னோட வேஷத்துல என் சன்னதிக்கு வரலாம்? இவளை நான் சும்மா விட மாட்டேன். ஆத்தா, என் பேத்தி ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிருந்தா அவளை மன்னிச்சிரு ஆத்தா. அவளை எதுவும் செஞ்சிடாத ஆத்தா.
ஆத்தானா? அப்ப நான் யாரு? என்ன தைரியம் இருந்தா என் பேரை சொல்லி என்னையே நீ வெட்ட வருவ? நான் உன்னை வெட்டி பலி போட்டுருவேன்டா. வேண்டாம் அத்தா, அத்தா என்ன விட்டுறாத்தா, என்ன மன்னிச்சிராத்தா, என்ன மன்னிச்சிராத்தா, அத்தா என்ன மன்னிச்சிராத்தா, விட்டுறாத்தா, என்ன மன்னிச்சிராத்தா, அத்தா. என்ன மன்னிச்சிராத்தா, தெரியாம பண்ணிட்டேன். நீ ஏன் நேர்ல வந்துட்டியா? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிராத்தா. ஆமாத்தா, மன்னிச்சிருங்க அத்தா. எங்களை மன்னிச்சிராத்தா. மன்னிச்சிருங்க அத்தா. நாங்க ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிராத்தா, மன்னிச்சிராத்தா. தாயே மன்னிச்சிரு தாயே, மன்னிச்சிரு தாயே. மன்னிச்சிராத்தா, என்ன விட்டுறாத்தா, அத்தா, அம்மா தாயே. அத்தா என்ன மன்னிச்சிராத்தா. அத்தா, தாயே. அம்மா, தாயே, நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. நீதான் என் மனச குளிர வச்சவ. சிவனும் சக்தியும் சமம்னு தெரிஞ்சு நீ உன் வீட்லயே முடிவெடுத்து பாரு, அதுலயே என் மனசு நிறைஞ்சு போச்சு. தாயே, அம்மா. அபிராமி, ஆத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போ. அத்தை, அவ நடிக்கிறான். நீங்களும் அதை நம்பிட்டு அவளை போய் கும்பிடுறீங்க. ஏய், அவளுக்கு இப்படி நடிக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு அவளுக்கு தெரியுமா? அவ மேல ஆத்தா தான் வந்து பேசிட்டு இருக்கா. பாத்தீங்களா, இப்ப நீங்க அவளை ஏத்துக்கிட்ட மாதிரி பேசுறீங்கல்ல, அதுக்காக தான் அவ நடிச்சிருப்பா. அத்தை, உங்ககிட்ட நல்ல மருமகன் பேர் வாங்கணுங்கிறதா அவ இன்டென்ஷன். அத கரெக்டா பண்ணிட்டா. இத பாரு, சாமி விஷயத்துல எல்லாம் அவ விளையாட மாட்டா. ஒரு ஆளை தூக்கி அப்படி வீசுற அளவுக்கு அவ பலசாலியும் கிடையாது. அவளுக்குள்ள இருக்கிறது இப்ப ஆத்தா தான். ஐஸ்வர்யா, என்ன நச நசன்னு பேசிக்கிட்டு இருக்கிற? போ, நீ போய் ஆத்தா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க போ. சரி பாட்டி, போ.
ஆத்தாக்கு அப்படியே சுத்தி போடுமா. அத்தா கோபப்பட வச்சிராத. தெய்வ குத்தமாயிடுமா சுத்துமா கார்த்தி எங்கடா போயிருந்த? வாங்க நான் சொல்றேன். அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அத்தை. சொல்லு. நேத்து கோயில்ல நடந்தது யதார்த்தமா நடந்ததா தோணுதா அத்தை? தீபாவோட புடவையில தீ பிடிச்சுச்சே, அதுதான் அத்தை கேக்குறேன். ஏன் திடீர்னு வந்து இப்படி கேக்குற? உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆமா அத்தை. என்ன சந்தேகம்? அத்தை, நான் கவனிச்சத சொல்றேன், ஆனா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க அத்தை. இந்த பார், முதல்ல விஷயத்த சொல்லு. என் மனசுக்குள்ள வச்சுக்கிறதா இல்லையான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். எனக்கு இதுதான் வேணும். என்ன? இல்ல அத்தை, நான் பாட்டுக்கு எதையாவது சொல்லி வீட்டுல பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. பீடிகை போடாம விஷயத்துக்கு வரியா? எனக்கு என்னமோ உங்க தம்பி மேலதான் டவுட்டா இருக்கு அத்தை. என்னம்மா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்லப்பா, நேத்து நிஜமாவே தீபா மேல சாமி வந்திருக்குமோ? இதத்தான் யோசிச்சுட்டு இருக்கியா? ஆமாப்பா, பூசாரி எப்படி தூக்கி வீசினான்னு பாத்தீங்கல்ல? மலர், இந்த விஷயத்தை அப்படியே விட்டுரு. நாம அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். ஏன்டா பேச வேண்டாங்கிற? ஏன் பேச வேண்டாங்கிற? பேசினா உன் மண்டவாளெல்லாம் வெளியில தெரிஞ்சிரும்னு எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்கியா? அக்கா, என்ன வண்டவாளத்தை நீ பார்த்த? சும்மா தேவையில்லாம வார்த்தையை விடாத. நான் என்னடா தேவையில்லாம வார்த்தையை விடுறேன்? நேத்து தீபாவோட புடவையில எப்படி தீ பத்திச்சு? என்னடா முழிக்கிற?